எல்லோருக்கும் வணக்கம். நாம டாப் ஸ்டெப்ல 150K அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் ஃபண்ட் அக்கவுண்ட் வந்து மூவ் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் பண்றீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே, நான் 150K பன்னோட கொண்டு எடுத்துருந்தோம். அது வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா, அங்க சர்டிஃபிகேட் வந்து இருக்கு. நம்ம வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். சர்டிஃபிகேட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் குடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுத்தனால நம்ம வந்து அக்கவுண்ட் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. நோ ஆக்டிவேஷன் ஃபீஸ் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். பட் எக்ஸ்பிரஸ் ஃபண்ட் அக்கவுண்ட்ல வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணிட்டோம். அது எப்படி ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லாஸ் லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் பண்ணிட்டோம். பட் ஸ்டார்ட்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே போயிட்டு இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் நம்ம வந்து மூவ் ஆயிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து லாஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். மேக்ஸிமம் லாஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, $1233 வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். பட் வந்து என்னோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ஸியா வந்து ப்ராஃபிட் பண்ணி பே அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். பட் சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் ஓகே தான். அப்படி தான் எய்ம் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் நார்மலாவே வந்து நார்மல் ரிஸ்க்கே எடுத்துட்டு இருந்தேன். பட் ஒரு ட்ரேட் ஃபெயில் ஆன உடனே நான் வெயிட் பண்ணி இன்னொரு ட்ரேடுக்கு வந்து வெயிட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பெரிய தவறு. ஒரு ட்ரேட் ஃபெயில் ஆகுனா நல்லா செட்டப் வர வரை வெயிட் பண்ணுங்க. எமோஷனல் ஆகி வந்து இன்னொரு ட்ரேட் ட்ரேட் பண்ணாதீங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெக்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லாஸ் லிமிட் கிட்ட வந்து டெய்லி லாஸ் லிமிட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் ஆயிருக்கு. இருந்தாலும் வந்து நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான். ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஃபெயில் ஆயிருச்சு. ஸ்டாப் லாஸ் இட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜில வந்து எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து ஃபெயில் ஆயிருச்சுன்னா, வெயிட் பண்ணி நல்ல செட்டப் வந்தா எடுக்கணும். இல்லன்னா நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து எடுக்கணும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் டேலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரிஸ்க் வச்சு ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் ஆயிருச்சு. ஸோ, நீங்களும் ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் பண்றீங்கன்னா, ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணி எடுங்க. மேக்ஸிமம் ரிஸ்க்லாம் வந்து எய்ம் பண்ணாதீங்க. ஸோ, நான் பண்ண தப்பு அதுதான். ஓகே, நான் ஒரு 2 ஆர் 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து பே அவுட் கண்டிப்பா போட்டிருப்பேன். பட் சைக்காலஜில ப்ராப்ளம். ஓகே, ஒரு ஹியூஜ் பே அவுட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஹை ரிஸ்க் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணி கண்டிப்பா வந்து பே அவுட் போடுவேன். இது பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வந்து நீங்களும் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லாம் பண்றீங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் பண்றீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ, அதான் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றேன். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.